சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இப்பொழுது புத்தம் புது பொலிவுடன் புது ரகங்களுடன் தி சென்னை சில்க்ஸ் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். கோச் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பெரிய எப்பயுமே இந்தியன் டீம் வந்து ஒரு ஸ்டார்டம் தான் எதிர்பார்த்துட்டே இருக்கும். இவர் வந்தால் நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாருன்னு. ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டான மென்டாலிட்டியில் அவருக்கு இருக்க ஒருத்தர் அதே கிரைட்டீரியாவுக்குள்ளே வர்றாரு. கோச்சால் பவுண்டரி லைன் தாண்ட முடியாது. இந்த எண்ணத்தை மனசில் எப்போதும் நிறுத்திக்கோங்க. அங்கே உள்ளே இருக்கிற 11 பேர் தான் விளையாட போகிறாங்க. கோச்சால் விளையாட முடியாது. கோச்சுங்கிறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட, அவர் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் அ பேட்டர், பவுலர் அண்ட் ஃபீல்டர் ஹூ டஸ் த ஜாப். அவர் உள்ள நுழைகிறதுக்கும் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் ஆர் மோர் தென் அ கோஇன்சிடென்ஸான்னு தெரியல. ஆல்ரெடி ஹீ டோல்ட் வெரி கிளியர்லி, ஐ ஆம் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் பிரீட், ஐ ஆம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலிபர். நான் மற்றவங்களோட இன்டர்வியூக்கு வரமாட்டேன். வந்தால் நான் ஒருத்தர் தான் இன்டர்வியூக்கு வருவேன், என் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டாங்க. கௌதம் கம்பீர் ஹேஸ் ப்ரூவ்டு போத் வித் KKRம் ப்ரூவ் பண்ணிட்டாரு as a player and other franchises IPL ஆடும்போதும் ப்ரூவ் பண்ணார். ஸோ he has proved with his performance at a IPL level. ஒரே ஒரு பிளேயர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் பற்றி நெகட்டிவாக ஓப்பனாகவே கன்வே பண்ணினார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, he doesn't know how to treat a player with 10 years of international experience and a fresher அப்படின்னு சொன்னார். ஒன் இண்டியா ஹவுஸ் அட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் டீம் ஜிம்பாப்வே சீரிஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஜிம்பாப்வே சீரிஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியும், அடுத்ததாக கோச்சா கௌதம் கம்பீர் வந்திருக்காரு. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக TNCL செகண்ட் டிவிஷன் ஆடினவரும் குவாலிஃபைடு கிரிக்கெட் அம்பையராகவும் இருக்கக்கூடிய ராஜன் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கோச். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பெரிய எப்பயுமே இந்தியன் டீம் வந்து ஒரு ஸ்டார்டம் தான் எதிர்பார்த்துட்டே இருக்கும். இவர் வந்தால் நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாருன்னு. ஆனால் அதுக்கு அகெயின்ஸ்டான மென்டாலிட்டியில் அவருக்கு இருக்க ஒருத்தர் அதே கிரைட்டீரியாவுக்குள்ளே வர்றாரு. ஏன்னா யூஸ்வலாக கௌதம் கம்பீர் யாருக்கும் சிங்கிள் கிரெடிட் கொடுக்காதீங்க, ஒர்ஷிப் பண்ணாதீங்க, ஸ்டார் ஒர்ஷிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கைண்ட் ஆஃப் பிளேயர். ஆனால் அவரை ஒரு ஸ்டார் ஒர்ஷிப் கீழே தான் கோச்சிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார் கௌதம் கம்பீர்? கௌதம் கம்பீரோட இந்த கொஸ்டினுக்கு நான் டைரக்ட் ஆன்சர் பண்ணுறது பதிலாக இன்டைரக்ட் ஆன்சராகவே நான் 2 கொடுத்துட்றேன். ஒன்று வந்துட்டு அஸ்வினுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஹிஸ் தாட்ஸ் அபவுட் கௌதம் கம்பீர். நிறைய பேர் பற்றி அஸ்வின் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னாக்க, தெர் இஸ் லாட் ஆஃப் மிஸ்பர்செப்ஷன் அபவுட் கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீரோட எக்ஸ்டீரியர் பர்சனாலிட்டியை பார்த்துட்டு அவர் இப்படி தான் இருக்காருன்னு எடை போடுறாங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த நைசஸ்ட் பர்சன்ஸ் கோயிங் அரவுண்ட். அவர் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறாரு. ஹீ இஸ் எ சென்சிட்டிவ் பர்சன். ஃப்ராங்காக பேசுகிறாரு, சென்சிட்டிவ் பர்சன். இது ரெண்டுமே அந்த பொசிஷனில் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா மீடியா வந்து ப்ரொஜெக்ஷன் ஹவுஸில் இன்றைக்கி போகும்போது எல்லாமே பிஆர் ஆக்டிவிட்டியாக மாறிடுது. எனக்கு தெரிஞ்ச ட்விட்டரில் ட்வீட் வரணும், எனக்கு தெரிஞ்ச காலம்னிஸ்ட் மூலமாக ஆர்டிக்கல் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவர் தன்னை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது அந்த பொசிஷனுக்கு பெஸ்ட்டு. கௌதம் கம்பீர் பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்துட்டு, கோச் வந்து ஒரு ஸ்டார்டம் கோச்சாக இருந்தாருன்னா அது கொஞ்சம் டேஞ்சர். எக்ஸாம்பிள் கிரெக் சாப்பல் இந்தியன் கோச்சாக வரும்போது 2006, 7, 8 அவரை பொறுத்து சொன்ன ஒரே வார்த்தை வந்து, ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன் ஹூ எவர் பிளேட் ஃபார் ஆஸ்திரேலியா இன் 1970s and 1980s. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பேட்ஸ்மேன். நாங்கள்லாம் வந்துட்டு கங்ஹோவாக இருந்தோம். ரொம்ப கிரெக் சாப்பல் வந்துட்டார் அப்படின்னு சொன்னோம் கோச்சாக வரும்போது. அப்போ சில பேர் எங்கள் சீனியர்ஸ் கிரிக்கெட்டிங் சர்க்கிளில் சொன்னாங்க, சார் கோச்சால் பவுண்டரி லைன் தாண்ட முடியாது. இந்த எண்ணத்தை மனசில் எப்போதும் நிறுத்திக்கோங்க. அங்கே உள்ளே இருக்கிற 11 பேர் தான் விளையாட போகிறாங்க. கோச்சால் விளையாட முடியாது. எங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. அந்த வாக்கியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. ஏன்னா கோச் வந்துட்டாருன்னா அவர்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருக்கும், டீமை மாற்றிடுவார். அந்த மாதிரி முடியாது. சிம்பிளாக சார். ஸோ கோச்சுங்கிறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் அ பேட்டர், பவுலர் அண்ட் ஃபீல்டர் ஹூ டஸ் த ஜாப். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் கம்பீர், அவர் உள்ள நுழைகிறதுக்கும் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் ஆர் மோர் தென் அ கோஇன்சிடென்ஸான்னு தெரியல. இந்த சென்ஸ் கன்சர்ன் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஃபேக்டர் இருக்கும்னு தெரியல. ஒன்லி திங் இஸ், இப்போ கௌதம் கம்பீர் ஒருத்தருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் BCCI இஸ் வெரி வெரி ஹை ஃபார் த சிம்பிள் ரீசன், நம்ம டர்ன் ஓவர் BCCI இஸ் 18,000 crores. நமக்கு கீழே வர 8 கிரிக்கெட்டிங் போர்டோட, அது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு, இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு, அதுக்கு கீழே சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் போர்டு, இந்த ஆர்டரில் தான் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் டர்ன் ஓவர் வருது.
இந்த 7 கிரிக்கெட்டிங் போர்டோட கம்பைன்ட் ஆனுவல் டர்ன் ஓவர் 3,300 crores. Indian cricket board turnover for 18,000 crores, which is 6 times more than that of the next 8 cricketing boards combined together. அப்போ இந்த அளவு வெல்த் வந்தாச்சு. இப்போ இதை வந்து இன்ஃப்ராவில் இன்வெஸ்ட் பண்ணணும், கிரவுண்ட் லெவலில் கிரிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே ஷுட் ட்ரான்ஸ்லேட் இன்டு இன்டர்நேஷ்னல் டேலண்ட்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் டேலண்ட் ஷுட் ஷைன் இன் இன்டர்நேஷ்னல் அரீனா. நேச்சுரலாக WTC ஷீல்டும் நம்மக்கிட்ட இருக்கணும், T20 நம்மக்கிட்ட இருக்கணும், 50 ஓவர்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும். இந்த 3 தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எதிர்பார்க்குறாங்க இந்தியன் கிரிக்கெட் டீமில், BCCL எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா கம்பீர் என்ன கேட்குறாரு, எனக்கு இந்த சேலரி போகாது, நான் KKRல இருந்து இருந்தானா இந்த சேலரி வாங்கியிருப்பேன். BCCL ஒன்றும் பெரிய ஆர்கியூ பண்ணவே இல்லை. ஓகே, வி ஆர் வில்லிங் டு கிவ், பட் வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் டெலிவரபிள்ஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ த பால் இஸ் பியூர்லி இன் கம்பீர்ஸ் கோர்ட். ஹி ஹேஸ் டு ப்ரூவ் இட் வித் திஸ் ஆக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸு. அவர் என்ன தான் ப்ரெஸ் மீடியா கான்ஃபரன்ஸில் போய்ட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு பேசினா கூட இன்றைக்கி வேர்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்காது. ஏன்னா BCCL பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் 3 years வெதர் இஸ் கான்ட்ராக்ட் வில் கெட் ரெனியூட் ஆர் நாட், அதுதான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி ஹி டோல்ட் வெரி கிளியர்லி, ஐ ஆம் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ப்ரீட், ஐ ஆம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலிபர். நான் மற்றவங்களோட இன்டர்வியூக்கு வரமாட்டேன், வந்தால் நான் ஒருத்தர் தான் இன்டர்வியூக்கு வருவேன், என் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போட்டாங்க. இதுவே இந்த இடத்துல தான் இந்த கண்டிஷன் போடுறாரு. அவர் வந்து மணி எக்ஸ்ட்ரா கேட்குறாரு, ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ். அவர் இதை சொன்ன எனக்கு டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வேணும்னு கேட்டது எல்லாமே நம்ம நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே BCCI தான் எப்பயுமே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும், ஈவன் பிளேயர்ஸ்டே இருந்தாலும் சரி, கோச்டே இருந்தாலும். இந்த கம்பீர் விஷயத்தில் மட்டும் BCCI இவ்வளோ இறங்கி இவர் வந்தே ஆகணும்னு இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன பண்ணிட்டாருன்றது ஒரு கொஸ்டின். சார் 3 விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று வந்து ஏஜ் ஃபேக்டர். ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கும்போது BCCI கண்டிஷனில் வந்து கோச் ஷுட் நாட் பி அபவ் 60 years அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னால் 3 years பேக் அப்ளை பண்ண கோச் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவ் கிராஸ் த ஏஜ் ஆஃப் 60. அது டேவ் வாட்மோராக இருந்தாலும் சரி, இல்லைனா பீட்டர் மூர்ஸாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கோச்சாக இருந்தாலும் அபவ் 60 போயிட்டாங்க. இப்போ இவரோட கம்பீட் பண்ணுறதுக்குன்னு வர கோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது மைக் ஹெசனாக இருந்தாலும் சரி, ஆண்டி ஃப்ளவராக இருந்தாலும் சரி, வேறு கோச்சஸாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் அரினால அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு BCCL செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரெண்டாவது மெயின் திங் நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கோச் ஷுட் கம்யூனிகேட் வித் ஃபெலோ பிளேயர்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜ். அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ஆக்சென்ட்டோ டோனோ கஷ்டமாக இருந்ததுனாக்கா நிறையா பேருக்கு இங்கிலீஷ் புரிய மாட்டேங்கிறது. ஒரு உமேஷ் யாதவ் டைப் ஆஃப் பிளேயராக இருந்தால், கலீல் அகமதாக இருந்தான்னா அவங்களுக்கு அந்த ஸ்லாங்கு அந்த ஆக்சென்ட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியன் கோச்சை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆஸ் சிம்பிள் as கௌதம் கம்பீர் ஹேஸ் ப்ரூவ்டு போத் வித் KKRம் ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஆஸ் சிம்பிள் as சார், அண்ட் அதர் ஃப்ரான்ச்சைசிஸ் IPL ஆடும்போதும் ப்ரூவ் பண்ணார். ஸோ ஹி ஹஸ் ப்ரூவ்டு வித் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அட் IPL லெவல். செகண்ட், அவரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ரிமார்க் அப்படின்னாக்கா மேபி ஹிஸ் டெம்பர்மெண்டல், ஹி எக்ஸிபிட்டட் இஸ் ஆங்கர் ஆர் வயலண்ட் பிஹேவியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியா. அது ஓப்பனில் தான் பண்ணினாரே தவிர மேபி அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் அதர் டைப் ஆஃப் அன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது எதர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒடிகால் அவர் பூஸ்ட் பண்ணிட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணார், இல்லை பார்ட்டியில் மிஸ்பிஹேவ் பண்ணார், இல்லைனா ராங்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணார், அந்த மாதிரி கிடையாது. ஹீஸ் ஒடிகால் இட்ஸ் அன் எனிக்பான்னு சொல்லலாம், புரியாத புதிர்னு சொல்லலாம் இந்த சென்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க கூட பழகிறவங்க அவரை வந்து அப்ரோச் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்குது, அவருக்கு தெரியாதவங்க மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு பிளேயர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீர் பற்றி நெகட்டிவாக ஓப்பனாகவே கன்வே பண்ணினார். அது யாருன்னா டேவிட் வியஸி. நமீபியாவுக்கு இப்போ விளையாடினார், அவரும் KKR விளையாடினார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, he doesn't know how to treat a player with 10 years of international experience and a fresher அப்படின்னு சொன்னார். ஆனால் ஆண்ட்ரி ரசல் அதே இதுக்கு ஆர்கியூமெண்ட் கமெண்ட் மாற்றி சொல்லிட்டார், சார் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் ஹிம். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னாக்க யூ நீட் அ கோச் லைக் கம்பீர். இல்லைனா ஐ எம் கம்ஃபர்டபுள், டோன்ட் புட் மை நோஸ் இன் டு மை அஃபேர்ஸ் அப்படின்னாக்க டேவிட் வேஸ் மாதிரி பர்சன் வந்துட்டு அவர் ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணார், பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பர்ஃபார்ம் பண்ணார். அவர் கான்ட்ராக்ட் ரெடியூ பண்ண மாட்டேன்னாரு, ஆக்ஷன்லேயும் அவர் பேர் தரல, பேர் கொடுத்தாலும் அது எடுக்கலை. ஸோ அதனால் he moved out. Once he moved out, he made a comment about few months back about கௌதம் கம்பீர் கொடுத்துருக்காரு. மற்றபடி அவர் ஆனால் மேனேஜ் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப மேனேஜபிள் பிளேயர்ஸ் தான். ஒரு குல்தீப் யாதவ், ஒரு ஸ்ரேயஸ் ஐயர், ஓகே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவரே KKRல இருக்கும்போது, நிதிஷ் ராணா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவர் உமேஷ் யாதவ்,
பிரசீத் கிருஷ்ணா. ஆமாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ மேனேஜபிள். நாட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார் அந்த ஃபிஎஃப்டம் இருக்கிற பிளேயர்ஸை அவர் ஹேண்டிலும் பண்ணலை. ஹேண்டில் பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது. பட் இதில் என்ன, இட்ஸ் டபுள் எட்ஜ் வெப்பன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், பேஷனேட்டாக இருக்கலாம், டெம்பரமெண்டலாக இருக்கலாம். டெம்பரமெண்டலாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், பேஷனேட்டாக இருக்கலாம், எமோஷனலி அட்டாச் டு ரிசல்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் ஜஸ்டின் லேங்கர் இருந்தார் ஆஸ்திரேலியாவில் இருந்தார். பட் அவரோட எக்ஸிட் வாஸ் இன்க்ளோரியஸ். ஏன்னா ஹீ ஹேட் அ லாட் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் அண்டர் ஹிம். ஃப்ரம் ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர், பேட் கமின்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, ரெபல்ட் அகேன்ஸ்ட் ஹிம். சார், வி ஆர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ், டோன்ட் ட்ரீட் அஸ் லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இட் லீட் டு ஜஸ்டின் லேங்கர் வாஸ் ஒன் ஆஃப் பேஷனேட் பீப்புள் டு ஒர்க் வித். இப்போ லக்னோ சூப்பர் சேஞ்ச் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு பேஷன் வந்து ரொம்ப கம்மியாகி மெலோ ஆகிட்டதுனால தான் கிட்டத்தட்ட அந்த ஓனர்ஸே கூட்டு இன்சிடென்ட் ப்ரெஸ்ஸில் வந்தது, மீடியாவில் வந்தது, அது இருக்குது. ரொம்ப பேஷனேட்டாகவும் இருந்து டெம்பரமெண்டலாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ டிஃபிகல்ட் யாட்ஸ்டிக். யூ நீட் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ். இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப பயந்ததுக்கு காரணமே சாஸ்திரிய கோச் அப்பாயிண்ட் பண்ணும்போது அவர் ரொம்ப பேஷனேட் பர்சன், ஹி வில் த்ரோ டேண்ட்ரம்ஸ் அட் பீப்புள், ஹி வில் ஷவுட் அட் பிளேயர்ஸ். நாங்கள் அதை வந்து ரொம்ப நாசுக்கா அஜிங்கா ரஹானேவாக இருந்தாலும் சரி, சேட்டேஸ்வர் புஜாராவாக இருந்தாலும் சரி, விராட் கோலியாக இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மாவாக இருந்தாலும் சரி, ஹேண்டில் பண்ணிட்டாங்க. சம்பவ் அந்த ஹிந்தி லாங்குவேஜ் இருந்ததுனால அந்த காமனாலிட்டி இருந்தது 4 பேர்கிட்டையும், ஹேண்டில் பண்ணிட்டார். பட் அப்பையும் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வின் மேட் அ கமெண்ட் அகேன்ஸ்ட் சாஸ்திரி. ஹி த்ரூ மீ டைரக்ட்லி அண்டர் த பஸ் அப்படின்ட்டார். மீனிங் இந்த சென்ஸ் ஏன்னா அஸ்வின் வாஸ் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் த வே சாஸ்திரி ஹேண்டில்டு. என்னோட ஒரே ஃபியர் என்னன்னாக்க, இப்போ வரப்போகிறது இட்ஸ் அ க்ரூமிங் நர்ச்சர்டு டீம் ஆஃப் பிளேயர்ஸ் ஹூ இஸ் டோட்டலி நியூ டு கம்பீர்ஸ் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச். இப்போ இவர் வந்துட்டு நாங்கள் ஹெச்ஆரில் சொல்லும்போது சொல்லுவாங்க அடல்ட் ஈகோ ஸ்டேட், பேரண்ட் ஈகோ ஸ்டேட், சைல்டு ஈகோ ஸ்டேட்னு இருக்கும். ரொம்ப பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டில் போயிட்டு எப்போதுமே கையில் ஒரு பெரம்பை வச்சுட்டு ஐ டோல்டு யூ அப்படின்னாலும் ஒர்க் அவுட் ஆகாது. காரில் போகும்போது பேக் சீட்டு டிரைவர்னு சொல்லுவாங்க. டிரைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வருவாங்க. டிரைவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாகணும். அப்போ கேப்டனுக்கு ஃபீல்டில் ஃப்ரீடம் கொடுத்தாகணும். நான் தான் கேப்டனை பேக் டைரக்ட் பண்ணுவேன், ரிமோட்டுக்கு வச்சு என் கையில் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னாலும் எந்த அளவுக்கு அந்த கேப்டன்ஸ் ஒத்துப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ இவர் கேட்கறது பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸ்க்கு அந்த இடத்துல தான் சரியான விஷயம் வருது. நீங்கள் கேகேஆரில் கிட்டத்தட்ட அதுதான் நடந்துச்சு. நம்ம இந்த சீசன் பார்த்தோம். ஈவன் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக இருந்தாலும் எல்லா டிசிஷன்ஸுமே பவுண்டரி லைனுக்கு பின்னாடி இருந்து கௌதம் கம்பீர் தான் எடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கவே முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் இங்கே ஃபிட் பண்ண முடியும். ஏன்னா கேகேஆர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கே ஒரு ப்ரைவேட் டீம் இருக்குது, ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ன்றப்போ இங்கே இன்டர்நேஷனல் டீம் வரப்போ ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அப்படி இருக்கும்போதும் அதே விஷயத்தை அதே மாதிரியானதை நான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு வந்தார்னா நடக்கக்கூடிய பண்ண முடியாது சார். அது கௌதம் கம்பீர் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் than you and me think. நீங்கள் நினைக்கிறதோட ஹீஸ் மோர் இன்டெலிஜென்ட் பர்சன். கண்டிப்பாக நாம் எவாலுவேட் பண்ணுறோம், நம்ம இங்கே உட்காந்து எவாலுவேட் பண்ணுறோன்னா அவர் எவாலுவேட் பண்ணாமல் இருப்பாரா? கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணியிருப்பார். அங்கே எல்லா டெசிஷன்ஸ் வில் பி டேக்கன் பேஸ்ட் ஆன் கன்சென்சஸ் தான். ஏன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி they have announced retirement only from T20, not from Test or ODI. Gautam Gambhir knows pretty well. Kohli has played more than 100 Test matches. Gambhir has played, Rohit has played more than almost 80-90 Test matches ஆடிருக்காரு. Ashwin has played 100 Test matches. In fact, அதனால he knows அந்த ஃபைன் லைன் அவருக்கு நல்லாவே தெரியும். சீனியர்ஸ் எப்படி எந்த குவாட்ரண்ட்டில் இருக்காங்க, இவங்களுக்கு முன்னால் இந்த கண்ட்ரியை விசிட் பண்ணியிருக்காங்களா, விசிட் பண்ணும்போது ஹோம் ரெக்கார்டு எப்படி இருக்குது, அவே ரெக்கார்டு எப்படி இருக்குது, கேப்டன்சி ரெக்கார்டு எப்படி இருக்குது, இவங்களுக்கு எந்த அளவுக்கு WTC க்ரௌன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, தட் Gambhir is very well aware of, and the board has already sensitized him. Board has sensitized him means board has informed him. உனக்கு நாங்கள் ஒயிட் பால்க்கு இந்த 50 ஓவர்ஸ்க்கு இந்த பிளேயர்ஸ் தரப்போகிறோம், டெஸ்ட் மேட்ச்க்கு நாங்கள் இந்த பிளேயர்ஸ் தரப்போகிறோம், நீங்கள் எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 3 லெவல் 4 லெவல் இன்டர்வியூஸ் நடந்துருது. அதுக்கப்புறமா பிளேயர்ஸ் ஆல்சோ ஹவ் பின் டேக்கன், மீடியாவில் வரல, பிளேயர்ஸ் ஆல்சோ ஹவ் பின் டேக்கன் இன்டு கான்ஃபிடன்ஸ். இந்த மாதிரி கம்பீர் வரும்போது உங்களுக்கு NOC இருக்கா, நோ அப்ஜெக்ஷன் இருக்கா, இல்லைனா அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. போத் வேர் கம்ஃபர்டபுள், ஆல் த பிளேயர்ஸ் ஆர் கம்ஃபர்டபுள். ஸோ நாம வந்து ஒரு ஒல்கனோ எரப்ட் ஆகும்னு எதிர்பார்த்தோன்னா அது டிசப்பாயின்மெண்ட் தான். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் both are matured people, both have years and years of international experience. So அதில் வந்து போகும். Only thing what I look for is, or what I perceive, maybe occasionally a Hardik Pandya Gambhir clash
மைட். ஏன்னா ஹர்திக் பாண்டியா அங்கே மும்பை இந்தியன்ஸில் இருந்தபோது பவுச்சர் ஆர் சம் அதர் பீப்புள் த வே தே ஹேண்டில்ட் ஹிம், மஹேலா ஜெயவர்தனா and how they handled him. Mahela Jayawardena allowed the other person to grab the limelight. He never went into the limelight. He was always behind. He was a star player on his own. But he allowed the other person to take decisions. But Mahela Jayawardena, every 5 hours or 8 hours, he always used to pass his chit to the player. Or water bottle மூலமாவோ, ஒரு socks மூலமாவோ, ஒரு shoe மூலமாவோ, along with that it will go to the captain, and captain அதை படிச்சு பார்த்துருவார், கேமரால அப்போ தெரியாது நமக்கு. ஸோ இந்த bowler கொண்டு வா, அந்த பேட்ஸ்மேனை கொண்டு வாம்பாங்க. Whereas with Gambhir, everything was a glare, open. கேமரால தெரிஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற டைப்ல இருந்தாரு. மேபி ஹீ வில் ஆல்சோ ஃபைன் டியூன் இஸ் டெக்னிக் when he learns from others how to handle. கண்டிப்பா அசிஸ்டன்ட் கோச் இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். ஸோ சரியான இடத்துக்கு தான் வந்தீங்க. ஹர்திக் பாண்டியா அவர் தான் பிசிசிஐ இப்போ அடுத்த பெரிய லெவலில் நம்புறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. T20 அவர் கேப்டன் ஆக்கியாச்சு. இப்போ ஈவன் ஒன் டே என்ன மாதிரி கொண்டு போக போறாங்க அப்படின்றது தெரியல. ஹர்திக் பாண்டியா ரோல் இந்தியன் டீம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சார்? ஹர்திக் பாண்டியா வந்து பேசுறதுக்கு காரணமே நெக்ஸ்ட் கபில் தேவ் தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. ஃபாஸ்ட் bowler இஸ் ப்ரோன் டு இன்ஜரிஸ். அதை முதல்ல ஒத்துக்கணும். ஃபாஸ்ட் bowling அப்படிங்கிறது டூ வீலர் ஓட்டுற மாதிரி தான், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். டூ வீலர் இஸ் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் ரன்னிங் இன் சர்க்கஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா டூ வீலரில் முதல்ல பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காருக்குன்னா ஒரு 4 சைட்லேயும் பேலன்ஸை ஃப்ளாட்டாக கொண்டு போக முடியும். டூ வீலரில் தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ் ஃபார் ஸ்கிட்டிங். டூ வீலர் ஓட்டு போகும்போது அது பேலன்ஸுங்கிறது அது டிரைவரோட கேப்பபிலிட்டி தான். ரோடில் கொஞ்சம் ஆயில் ஸ்பில்லேஜ் இருந்ததுன்னா கூட நீங்கள் என்ன தான் ஆன்டி கிரிப் டயர்னு வச்சு விட்டோம் கூட கொஞ்சம் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கோங்க, அது ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரில் ஸ்கிட் ஆகிறதுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி தான் ஃபாஸ்ட் bowling அப்படிங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி அன் அப்நார்மல் ஆக்டிவிட்டி. ஏன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் சடன் தட் கொடுக்குறோம். சடன் தட் எங்கே அடிக்கிறது? ஆங்கிளில் அடிக்கிறது, நீஸில் அடிக்கிறது, ஹாம்ஸ்ட்ரிங்கில் அடிக்கிறது, ஷோல்டரில் அடிக்கிறது, ஸ்பைனல் கார்டில் அடிக்கிறது, ஹிப்பில் அடிக்கும். இந்த இன்ஜுரிஸ் எல்லாம் சடன்லி ஒருத்தரை வந்துட்டு வாங்க ஒரு 140 கிலோமீட்டர்ஸில் போடுங்க அப்படிங்கிறோம். ஒரு கையை யூஸ் பண்ணி இன்னொரு கை நான் bowling ஆம் யூஸ் பண்ணி அடிக்கும்போது 140 கிலோமீட்டர்ஸில் என்டையர் பார்ட் ஆஃப் த பாடி ஷுட் அக்செப்ட் இட். அந்த 140 கிலோமீட்டர்ஸ் ஒரு தடவை போட்டால் போகாது, எனக்கு நீங்கள் 6 தடவை போடுங்கிறீங்க, 60 பால் கொண்டு வந்து போடுங்கிறீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானோ the body has to accept. ஒரு ஃபாஸ்ட் bowler இன்ஜுரி சஃபர் ஆனாலும் ரீஇன்வென்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்த ஒரு எக்ஸலண்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்த ஈக்குவலி குட் பர்சன் வந்து ஜாக்கப்ஸ் கல்லிஸ். இந்த 2 பேரும் தான் வந்தாங்க. பாகிஸ்தானில் 2 ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க, பட் தே நெவர் டச் 140. 142 143 வந்தார், அப்துல் ரசாக் வந்தார், இன்னொருத்தர் வந்து அசார் மெஹமூத். 2 பேரும் வந்தாங்க. பட் தேவர் வெரி குட் பேட்ஸ்மேன், வெரி குட் bowlers. தே பாடி அக்செப்டட் 130 to 140 அக்செப்ட் பண்ணிட்டு. நாம எதிர்பார்க்கறது ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் டைப் ஆஃப் பவுலரை எதிர்பார்க்குறோம், ஹர்திக் பாண்டியாவை எதிர்பார்க்குறோம். ஹிஸ் பாடி ஷுட் அக்செப்ட். அவரோட லீன் ஃப்ரேம் மசில் மாஸ் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. நான் ஜிம்முக்கு போகிறேன், வெயிட்ஸ் எடுத்துக்கிறேன், கரெக்ட் ஒத்துக்கிறேன். பட் பிஎம்ஐ வந்துட்டு எனக்கு ஹிப் சைஸ் வந்துட்டு 0 ஹிப் சைஸ் இருக்கணும் அப்படின்னாக்க அந்த லீன் ஃப்ரேமுக்கு கண்டிப்பாக when you are going to throw a ball at the speed of 140 kilometers, his shoulders and hamstring should accept it. அதனால பார்க்க வேண்டியிருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கு மேபி ஆட்டிடியூட் இஷ்யூ இருக்குது, பிஹேவியரல் இஷ்யூ இருக்குது, அந்த ப்ரெஸ்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு டிவி இன்டர்வியூவில் ஹவு ஹீ ஸ்போக் இல் அபவுட் ஃபீமேல்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்ததுனால தான் தே லுக்டு இமீடியட்லி ஃபார் அ ரிப்ளேஸ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஜய் சங்கர். அதுக்கப்புறமா சிவம் துபேவை அப்ரோச் பண்ணாங்க இந்த சென்ஸ் கன்சர்ன்டு. அதுக்கப்புறமா வெங்கடேஷ் ஐயர் அப்ரோச் பண்ணாங்க. பட் வேர் தே ஏபிள் டு ஷேப் அப் அப்படின்னாக்க தே ஷேப்ட் அப் in batting. But நமக்கு வந்துட்டு ஒரு bowling all-rounder who can fit at a slot of 6, 7, 8. இந்த 6, 7, 8 தான் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நமக்கு இன்னைக்கு என்ன தேவைப்படுறதுன்னா until 9 we need proper batsman. இவ்வளோ பேர் தேவையா சார் அப்படின்னாக்க நான் 8 வச்சுருந்து ஜாக்கு கிங்கு குவீன் வச்சுன்னு விளையாடினாக்க இன்னைக்கு வந்துட்டு அந்த 8ல் 4 வந்து ஸ்விங்கிங் விக்கெட்ஸ், ஒரு கிரைஸ்ட் சர்ச் ஆடுறோம், ஒரு ஈடன் பார்க்கில் ஆடுறோம், ஒரு ஹாமில்டன் பார்க்கில் ஆடுறோம்னாக்க 130 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 135 ஆல் அவுட் ஆகிட்டோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு 310 அடிச்சான்னா இன்னிங்ஸ் டிஃபெக்ட்டை சேவ் பண்ணுறதுக்கே 180 ரன்ஸ் அடிக்கணும் செகண்ட் இன்னிங்ஸில் ஆடி. அது வந்து கஷ்டம். அதனால தான் என்ன எதிர்பார்த்தாங்க, ஹர்திக் பாண்டியா கொடுத்துட்டு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க ப்ரெஸ்ஸில் பிசிசிஐ. டீனா அப்படின்னாங்க. டீனாங்கிறது ஐடியில் சொல்கிறது தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். அவங்க சொல்கிறாங்க ஹர்திக் பாண்டியா டீமை விட்டு அனுப்பிச்சிடுறேன், ஈக்குவலி குட் இன்னொரு பர்சனை நீ கொண்டு வாங்குறாங்க, யாருமே இல்லை அப்படின்றத வேற வழி இல்லை. த கபோர்ட் இஸ் பேர். நம்ம கண்ணுக்கு தெரியறது ரஞ்சி ட்ராஃபியும் பார்க்குறோம், துலிப் ட்ராஃபியும் பார்க்குறோம், விஜய் ஹசாரி ட்ராஃபியும் பார்க்குறோம், இந்தியா ரெட்டு க்ரீனு ப்ளூ ட்ரையாங்குலர் டோர்னமெண்ட்டும் பார்க்குறோம். ஷோ மீ a ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இல்லை. ஹூ கேன் bowl at 140, ஹூ கேன் பி a gun fielder,
ஹூ கேன் Bat பேட் equally அண்ட் பேட்டு இல்லைப்பா பவர் ஹிட்டராக இருக்கணும். ஆமா ஜாஸ் பட்லர் டைப் can 110 finish the match, மீட்டர்ஸ் கண்டிப்பா sir. he can finish the matchன்னு சொல்றாங்க. ஸோ இது தேவைப்படுறது we need. கண்டிப்பா. இர்ஃபான் பதான் இருந்தாரு, ஆமா பட் இர்ஃபான் பதான் அந்த 142 கிலோமீட்டர்ஸில் ஆடம் கில்கிறிஸ்ட் மிடில் ஸ்டம்ப் யாக்கர் எல்லாரும் கண்ணில் நிற்கிறது. பட் அதுக்கப்புறமா ஒரு இன்ஜுரி குறைக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ண முடியலன்ற 125க்கு வந்துட்டாரு இன்ஜுரி வந்ததுனால. இன்னைக்கு அதுதான் தேவைப்படுறது. ஓகே கரெக்டான தான் சார். இப்போ இவர் T20 ஒன் டே ஓகே சார் ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட்டில், பட் ஆனால் டெஸ்ட்டில் அவர் அட்லீஸ்ட் பர் டேக்கு ஒரு 10 ஓவர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வெரி வெரி குட் அப்படின்ற மாதிரி ஈவன் கவாஸ்கர் கூட சொல்லியிருக்காரு. ஒரு 10 ஓவர் போடுற மாதிரி பாண்டியா வந்து இது பண்ணிட்டாருன்னா டெஸ்ட்டில் இந்தியா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும், WTCக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அது கரெக்டு தான். பட் அதனால தான் நம்ம காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான். காம்பன்சேட் பண்ணுறதுக்காக 2 ஸ்பின்னர்ஸ் ஹூ கேன் பேட், ஓகே அவ்வளோதான். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹூ கேன் ஹேண்டில் 5 ஓவர்ஸ் 10 ரன்ஸ் கொடுக்குற மாதிரி. நம்ம அதனால தான் முகமது சிராஜையும் ஜஸ்பிரித் பும்ராவையும் இன்னொரு தேர்ட் பவுலர் முகேஷ் குமார் வச்சுட்டு ஆல் 3 cannot பேட். பட் 2 ஸ்பின்னராவது வச்சுக்கலாமே, அஸ்வின் அண்ட் அக்சர் பட்டேல், அஸ்வின் அண்ட் ஜடேஜா அந்த மாதிரி இருந்தான்னாக்க. இப்போ பும்ரா இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ யாராவது போய் அவர் டெய்லண்டர்னு சொன்னால் அவரே கோவப்படுறாருன்னு ப்ரெஸ்லேயே நியூஸ் வருது. ஸோ ஹீ டேக்ஸ் இஸ் பேட்டிங் சீரியஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி சிராஜ் ஆல்சோ ஸ்டார்ட் டேக்கிங் இஸ் பேட்டிங் சீரியஸ்லின்னா ஹர்திக் பாண்டியாவோட ஆப்சன்ஸை நம்ம கொஞ்சம் இது பண்ணலாம். டாப் 5 பேட்டர்ஸில் ஒருத்தரை வந்து கொஞ்சம் போலிங்காமல் ஒரு 5 ஓவர்ஸாவது நீங்கள் சொல்கிற 10 ஓவர்ஸ் போட முடியலன்னா 5 ஓவர்ஸாவது போடுறதுக்கு ஒரு டாப் 5ல ஒருத்தரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக சார். ஸோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், BCCI நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறாங்க. பட் அதில் பாகிஸ்தான் போகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியான சோர்சஸ் நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் எங்கேயுமே அஃபிஷியலாக வரல. பட் இந்தியா தொடர்ந்து டினை பண்ணுறதான விஷயங்களை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார் பாகிஸ்தான்? இதில் டினை பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். இட்ஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். நீ வா எங்கள் இந்தியன் ஆர்மியை கொலை பண்ணு, ஆனால் நான் உங்கள் நாட்டில் வந்து கிரிக்கெட் விளையாடி உங்கள் மக்களை என்டர்டெயின் பண்ணுவேன்னா அது அபத்தம். ஓகே அது அபத்தம். இப்போ போன வாரம் நடந்த இந்த இந்தியன் ஆர்மி ட்ரக் மேலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல கண்ணீர் குண்டை வீசியிருக்காங்க. அதுக்கப்புறமா துப்பாக்கியால் சுட்டு இந்தியன் ஆர்மி மார்டிஸ் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு 10 நாளுக்கு முன்னால் ஒரு பேசஞ்சர் பில்கிரிம்ஸ் பஸ்ஸை வந்துட்டு திருப்பி இது பண்ணியிருக்காங்க. என்டையர் வேர்ல்டுக்கும் தெரியும். இட் இஸ் ஃப்ளாஷ்டு அக்ராஸ் த குளோபல் மீடியா. அப்படி இருக்கும்போது நாம் அங்கே போய் விளையாடுறது அது முட்டாள்தனம். ஒரு சார் யூ ஷுட் நாட் மிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் வித் பாலிடிக்ஸ், யூ ஷுட் நாட் மிக்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வித் பாலிடிக்ஸ், யூ ஷுட் நாட் மிக்ஸ் கல்ச்சர் வித் பாலிடிக்ஸ் அப்படின்னா நீங்கள் மைக்ரோ லெவலில் பாருங்கள். உங்கள் எதிர் வீட்டுக்காரரோ பக்கத்து வீட்டுக்காரரோ உங்களை வீட்டில் கூட்டு வச்சுட்டு திட்டுறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு, நீங்கள் பல்ல கடிச்சிக்கிறீங்க. அடுத்த வாரமே அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, நிச்சயதார்த்தம் வழக்கு அவசியம் வந்தோம். முதல் பத்திரிகை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்களா, இல்லை முதல் பத்திரிகை கொடுத்தா நீங்கள் தான் அவங்க வீட்டுக்கு போவீங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்தியா போகிறது ஓகே, போகாதது ஓகே, புரிஞ்சுக்க முடியும். பட் மித்த கண்ட்ரிக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதா BCCI? ஏன்னா BCCI ஆல்மோஸ்ட் இல்லை, BCCI இஸ் வெரி கிளியர். ஓகே, ஐ ஹாவ் மை ஹேண்ட்ஸ் ஃபுல். என்னோட கை நிரம்பி இருக்கு, அதனால நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்கன்னு மற்ற கண்ட்ரிஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ மற்ற கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ பயோலேட்ரல் சீரியஸ் நடந்ததுன்னா என்றைக்குமே த வே திங்ஸ் ஹவ் எவால்வ்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிக்கெட்ஸ் சோல்ட் அவுட்னு போட்டிருக்கான் ஸ்டேடியம் வாசலில். டிவியில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேடியத்தில் பாதி சீட்டு தான் ஃபுல்லாக இருக்குது, பாதி சீட்டு ஃபுல்லாக. அப்புறம் எதுக்கு சார் டிக்கெட் சோல்ட் அவுட்னு சொல்கிறாங்க? ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி யாருமே ஸ்பெக்டேட்டர்ஸோடையோ இல்லை கேட்டு கலெக்ஷனுக்காக கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் டிவி ஆடியன்ஸ். டிவி ஆடியன்ஸில் எவ்வளோ ஆட்ஸ் ஜென்ரேட் ஆகும், எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ எத்தனை கண்ட்ரீஸில் ஒரு பயோலேட்ரல் சீரிஸ் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடினா கிரவுண்டுக்கு எத்தனை பேர் வரான், டிவி ஆட் எத்தனை ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ மெயின் ஸ்பான்சர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டிங்கனாக்க ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து வர்சஸ் மேட்ச் நடந்தது, செமிஃபைனல்ஸ் யூரோ ட்ராஃபி நடந்தது, இங்கிலாந்து வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ். அந்த டார்ட்மண்ட் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் ஜெர்மனியில் இங்கிலாந்து ஃபேன்ஸ் 40,000 பேர் உட்காந்துருந்தோம். இப்போ இதே இங்கிலாந்து ஃபேன்ஸ் 40,000 பேர் வந்துட்டு நாளைக்கு ஹெட்டிங்லியில் பாகிஸ்தானோட ஒரு ஒன் டே நடந்ததுன்னா உட்காருவாங்களான்னா அது 4,000 பேர் வந்து அது பெரிய விஷயம். அது சிம்பிள் அஸ் சார். ஸோ உங்களுக்கு டிவி ஸ்பான்சர்ஸும் பயோலேட்ரல் சீரிஸ்க்கு பாகிஸ்தான் பெருசாக கிடையாது. அவங்களோடதே தபால் டீன்னு ஒருத்தர் டீ வச்சுருக்காங்க, டீ கம்பெனி தான் நடத்துகிறாங்க, அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. PIA பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி அவங்களோட ஃபினான்ஸ் ரொம்ப கம்மியாக கிடக்கு. அது சிம்பிள் அஸ் சார். ஹபீப் பேங்க்னு ஒருத்தவங்க பாகிஸ்தானில் பெருசாக நம்ம RBI மாதிரி இந்தியன் பேங்க் மாதிரி இருந்தாங்க, SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அங்கே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் இருந்தது. ஹபீப் பேங்க்னு ஒரு கனரா பேங்க் மாதிரி அங்கே ஒரு பெரிய பேங்க் இருந்தது. இப்போ அவங்களாம் மூவ் அவுட் ஆகிட்டாங்க, ஏன்னா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதில்லன்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போ பயோலிட்ரல் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நாம வந்து மற்ற கண்ட்ரிஸாக ப்ரெஷரே பண்ண வேண்டாம். பாகிஸ்தானோட விளையாடுங்க அவங்களே போகிறதில்ல. ஏன்னா பெருசாக ரெவன்யூ ஜென்ரேட் ஆக மாட்டேங்கிறது பாகிஸ்தானோட மேட்சஸில். இப்போ இந்தியன் மேட்சஸுக்கே ஆஸ்திரேலியாவிலோ இங்கிலாந்துலயோ பாருங்க யார் வந்து உட்காடுறாங்க, ப்ளூ டிஷர்ட் தான் இருக்கு. இப்போ ஆனால் நம்ம பைலேட்டரல் சீரிஸ் நம்ம பெருசாக இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறதில்ல, அவங்க இங்கே வர்றது ரொம்ப குறைஞ்சி ஆல்மோஸ்ட் இல்லை, நம்மளும் அங்கே போகிறதில்ல. பட் ஆனால் எந்த ஒரு ஐசிசி ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் விளையாடுற மாதிரி தான் நம்ம ஷெட்யூலே பார்க்க முடியுது. ஒரு மார்னிங் சண்டே மார்னிங் இல்லை சண்டே ஈவினிங் மொத்த க்ரௌடும் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அங்கே தேவைப்படுது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வந்துருது சார். அதாவது ரொம்ப 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 புகழ்பெற்ற குவாண்டம் ஆஃப் சொலஸ்ன்னு நினைக்கிறேன், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம். அதில் ஆரம்ப டைலாக் சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் டோன்ட் கோ அண்ட் லுக் அட் த அதர் பர்சன் வெதர் ஹீ இஸ் an enemy or a friend. ஓகே, வாட் யூ நீட் டு லுக் அட் இஸ் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துகிறீங்க சார், ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு முதலாளி. என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் சிகரெட் பிடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் நடத்துனீங்கன்னா கஸ்டமர்ஸ் யாராவது உள்ளே வருவாங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் வராரு, சாப்பிட்றாரு, சாப்பிட்ட சாப்பாடுக்கு காசு கொடுத்துட்டு போகிறாரு, அவ்வளோதானே எதிர்பார்ப்பீங்க. கல்லா நிரம்பியிருக்கான்னு தானே பார்க்குறீங்க. நீங்கள் எதுக்கு அவரோட குலம் கோத்திரம் பூர்வீகம்லாம் பார்த்து உட்காந்துருக்கீங்க? ஆஸ் சிம்பிள் சார். இப்போ நாம் டோர்னமெண்ட்டை நடத்துறது ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்காக, பிஸ்னஸ் பர்சஸ்க்காக, ஸ்பான்சர்ஸ்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை திருப்பி கொடுக்கறதுக்காக, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க கொடுத்த காசு கொடுக்கறதுக்காக, பீப்புளை கேமை வாட்ச் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. நாம் இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஜென்ரேட் பண்ணி கூட இன்றைக்கி ஃபுட்பால் பிளேயர்ஸோ இல்லைன்னா பேஸ்கெட் பால் பிளேயர்ஸோ இல்லை இன்டர்நேஷ்னல் வாலிபால் பிளேயர்ஸோ ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸோ ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸையும், கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸையும் பாருங்கள். நாம் வந்து 1/7 கூட கிடையாது. ஒரு லயனல் மெஸ்ஸியோ ஒரு நெய்மாரோ ஓகே இல்லைனா கிலியன் பாப்பேவோ அவங்க ஏர்ன் பண்ணுறதுல 1/7 கூட ஒரு விராட் கோலி ஏர்ன் பண்ணுறது கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். இப்போ கிரிக்கெட்டுங்கிறது ஒரு குளோபல் ஸ்போர்ட்டாக மாறணும், என்னாலையும் என்டர்டெயின்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியும், ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு கேமை காமிச்சா தான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னா கேமை சஸ்டைன் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்காக பண்ணுறது இதெல்லாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.